கொங்கு மலைச்சாரல்லே புலியிலவு தென்றல்லே தங்க மலர்படிக்கு தமிழ் பாய்க்கு சூக்கிவில்லே சங்க தமிழ் தந்த தங்க மொழியை தொடங்கினேன் எனது திரை தமிழ் இலக்கிய விளையாட்டில் அறத்தை உயிராகவும் நீதியை ஒளியாகவும் மனிதநேயத்தை இலக்காகவும் மகந்தான காப்பியத்தை படுத்தவர் கம்பர். அறம் என்றார் என்ன? அறம் என்பது வெறும் நல்ல செயல் மட்டுமல்ல, நீதி, நேர்மை, ஒழுக்கம், கடமை, தியாகம், மனிதநேயம் அனைத்தையும் உள்ளடக்கியது அறம். கம்பர் கூறும் அறம் என்பது பேசுவதற்கான அறம் இல்ல, வாழ்ந்து காட்ட வேண்டிய அறம். கம்பர் கம்பாமலுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் மாதாவும் ஒவ்வொரு கதாபாத்திரமாகவும் அறத்தை உயர்த்தி காட்டுகிறார். அவருடைய காப்பியம் ஒரு கதை அல்ல, ஒரு வாழ்க்கை வழிகாட்டி. ராமன் அறத்தின் உண்மை. கம்பர் படைத்த ராமன் சாதாரணமான மன்னன் அல்ல, அவன் அறத்துடைய முழு படிவம். தந்தை வாக்கை காப்பதற்காக அரச சுகத்தை துறக்கிறான். தந்தை வாக்கை காப்பதற்காக அரச சுகத்தை துறக்கிறார். 14 ஆண்டுகள் காட்டு வாசல் ஏறுகிறார். அநியாயத்துக்கு எதிராக ஆயுதம் எடுப்பதிலும் தவறு இல்லை, அநியாயத்துக்கு எதிராக ஆயுதம் எடுப்பதிலும் அறத்தை நேர்வதையே. அதிகாரம் இருந்தாலும் அறவே அவனை வழிநடத்துகிறது என்று கம்பர் கூறுகிறார். சீதை அறத்தின் தூண். சீதையை கம்பர் சாதாரணமான பலவீனமான பெண்ணாக காட்டவில்லை. கற்பு, துணிச்சல், பொறுமை, மன உறுதி இவையே சீதையின் பண்புகள். அவளின் வாழ்க்கை சொற்பது என்ன? அறம் என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களும் அறத்தின் காத்தல் என்பதையே. லட்சுமணன் கடமை தன் வாழ்க்கைக்கல்ல, அண்ணனின் வாழ்க்கையே அண்ணனின் கடமையை முக்கியமாக வருகிறான். காவல் தூக்கமில்லா காவல், சுகம் வேண்டாம் என்ற தியாகம் என்பதை கம்பர் வழி ராமன் காட்டுகிறான். அவருடைய கருத்து மக்களுக்கு சேர வேண்டும் என்பதுதான் என்னோட கருத்து. ஏன்னா இப்ப அறத்தோட யாருங்க இருக்கா? யாருமே ஆளுங்களாமதான் இருக்காங்க. இப்ப போனு இணையதளத்தை ஊடாக அனைவரும் அறத்தை சேர்க்கிறதே இல்ல. ஆனா ஒரு சில பள்ளிகள்லதான் அந்த மாதிரி அறத்தை போதிக்கணும். கம்பர் இந்த மாதிரி மண்டபத்துலதான் கம்பரோட எண்ணற்ற கருத்துகள் மக்களுக்கு சேர வேண்டும். அறந்தான் தலைக்க வேண்டும், நீதி நேர்மை இதுதான் தலைக்க வேண்டும். மக்களின் அறந்தான் முக்கியம். என்னதான் பணம் காசு வச்சிருந்தாலும் அறந்தான் மக்களை உயர்த்தும் என்று விடைவெளியிலே. நன்றி, வணக்கம்.